வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரச்சன் பேசுகிறேன். பசி உள்ளவங்களுக்கு ஆகாரம் கொடுக்கறது தான் மனித தன்மையின் அழகு. அதாவது அது 6 அறிவாக இருக்கட்டும், இல்லை 5 அறிவாக இருக்கட்டும். 6 அறிவு உள்ள மனிதனுக்கும் இதே தான் பொருந்தும், 5 அறிவு உள்ள மிருகங்களுக்கும் இதே தான் பொருந்தும். நான் ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று கொடுக்குறேன். எல்லா இடத்துலையுமே எங்கே பார்த்தாலும் நாய் கடிக்குது, நாய் கொலைக்குது, நாய் ஓடுது, நாய் சாவடிக்குது. அக்கம் பக்கத்தில் நாய்களுக்கு சாப்பாடு உணவளித்தால் அக்கம் பக்கத்தில் விரோதிகளை தான் நாங்கள் சம்பாதிச்சிட்ருக்கோம். நான் ஒரு 20 வருட காலமாக திருநாய்களுக்கு நாங்கள் 20 வருட காலமாக எந்த ஒரு நான் ப்ராஃபிட்டபிள் யாருக்கிட்டையும் காசு வாங்க மாட்டோம். நான் இதுக்குன்னு வேலை ஊழியர்களை வைத்துக்கொண்டு நான் நாய்களுக்கு தினம் உணவளித்து கொண்டு வருகிறேன். அதே போல் ஸ்டெர்லைஸ் பண்ணுறோம். எந்த நாய் அடிக்கப்பட்டாலுமே நாங்கள் அதுக்கு ஓடி போய் அதுக்கு என்ன உதவியோ அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இதே போல் நம்ம எல்லாரும் மனிதர்களும் உயிரினங்கள் இடத்துல அன்பாக இருங்கன்னு கேட்குறோம். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, என்னுடைய விளம்பரத்துக்காக அல்ல. உயிரினங்களிடம் அன்பாக இருங்க, உயிரினங்களை சேதப்படுத்தாதீங்க. இப்போ கடந்த சமீப காலமாக ஒரு காலேஜில், இங்கே சவிதா காலேஜில் ஒரு நாயை அடித்து கொண்டு இருக்காங்க. அவனை அரெஸ்ட் பண்ண சொல்லி அந்த நிர்வாகம் அந்த 3 காவலாளிகளுக்கு உடந்தையாக இன்னும் அவங்கள பணி நீக்கம் செய்யலை. அவங்கள பணி நீக்கம் அவங்க செய்யலைன்னா நாங்கள் இந்த விஷயத்தை எல்லா விலங்கினங்களுடைய ஆர்வலர்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து, எல்லாமே கம்ப்ளீட்டாக வாய்ஸ் ஃபார் த வாய்ஸ்லெஸ் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அங்கே ஒரு பெரிய போராட்டத்தை அறிவிக்க போகிறோம். அந்த 3 பேருமே அவங்க சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்பட வேணும். அந்த இடத்துல அவங்க வேலைக்கு இருக்கக்கூடாது. ஒரு நாய் ரத்தம் வர மாதிரி அடித்து சாவடிச்சிருக்காங்க, இரக்கம் இல்லாமல். ஆனால் அந்த இருக்கிற ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை சல்யூட். ஏன்னா பெரிய ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சாங்க. அங்கே இருக்கிறவங்கள ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணி அவங்கள எல்லாரும் வெளியே அனுப்பணும்னு கேட்டுட்ருக்காங்க. இந்த மாதிரி இரக்கம் இல்லாத மனிதர்கள் மிருகங்களாக இருக்காங்க. இவங்கெல்லாம் இருக்கிறத விட சாவறதே மேலே எனக்கு தெரிஞ்சு. இவங்கெல்லாம் இருந்து என்னத்தை கழிக்க போகிறாங்க? உன்னுடைய எல்லா பாவ சாபங்கள் எல்லாமே உன்னுடைய குடும்பத்தின் மேலும் நீ செய்கிற எல்லா பணிகள் மேலும் இருக்கும். இன்றைக்கு நான் சொல்கிறேன், ஒரு விலங்கினத்தை வச்சு அதுக்கு நீ நல்லது செஞ்சு காத்து பாரு, உனக்கு வர கஷ்டம் எல்லாமே நீங்கிடும். அதனால தான் இந்துஸ் அதை கம்ப்ளீட்டாகவே பைரவர்ன்றாங்க. பாபா, அவங்க இந்து கடவுள் பாபா, அவர் சொல்கிறாரு நாய்க்கு உணவளி, பசி எடுத்து அந்த நாய்க்கு உணவளின்றாரு. அவர் கால் கீழே அந்த நாய் இருக்கு. அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, அந்த ஒரு பைரவர் நீங்கள் நினைக்கிறீங்க, அதுக்கே நீங்கள் நல்லது செய்ய மாட்டேன்றீங்க. நாயை பார்த்தா ரோட்டில் அடிக்கிறது, நாய் இப்படி கடிச்சிச்சு அப்படி கடிச்சிச்சு, எப்போ பார்த்தாலும் இந்த நாய்ங்க தொல்லை. அதுக்கு சோறு போடாத சாவடிக்கிறது, அதை உதைக்கிறது, அதை பரலைஸ் பண்ணுறது, இதே வேலை. அதனால் இப்போ நான் ஒரு வீடியோ ஒன்று போடுறேன், அதை பாருங்கள். அந்த நாய் எவ்வளோ அழகாக அந்த குழந்தைகிட்ட பிஸ்கட் வாங்குது. அந்த பிஸ்கட் வாங்குற ஸ்டைலை பாருங்களேன். இது பல்லு அந்த குழந்தை கையில் படக்கூடாதுன்னு அவ்வளோ அழகாக அந்த நாய் அந்த பிஸ்கட் வாங்குது. அதுக்கு இருக்கிற அறிவு கூட நம்ம மனிதர்களுக்கு இல்லை. மனிதர்களுக்கு நீ எவ்வளோதான் சோறை போட்டு பாராட்டி சீராட்டி வளர்த்து எனக்கு என்னதான் நீங்கள் செஞ்சாலும் நன்றியற்ற உலகம், மனிதர்கள் நன்றி இல்லாத உலகம். ஆனால் ஒரு பிஸ்கட்டை போட நாளைக்கு வாலாட்டிக்கிட்டு உனக்கு ரோட்லேயே நிற்கும், உனக்காக காத்துட்ருக்கோம். உணவுக்காக இல்லை, அது உன்னுடைய மாஸ்டர்ன்ற முறையில் உனக்கு நன்றி செலுத்துவதற்காக. நீ எங்கே போனாலுமே பாலாட்டிட்டு வர நன்றி செலுத்துவதற்காக. உன்னோட என்றைக்குமே நீ சொல்வது எல்லாமே அது புரிந்து கொண்டு உனக்கு நன்றி உள்ள ஒரு நாய். அதனால தான் நன்றி உள்ள நாயின்னு இருக்காங்க. நன்றி உள்ள மனிதனா, ஒரு மிருகமாக, மனிதனை விட நான் மேல் என்று அதை ஒரு நடைமுறையிலையும் அந்த நாய்ங்க காட்டுது. அதனால என்னையும் நீங்கள் அதை ஹார்ம் பண்ணாதீங்க. சாப்பாடு போடலன்னா கூட டோன்ட் ஹார்ம் தீஸ் புவர் அனிமல்ஸ், அதாவது சேவ் அனிமல்ஸ். இதுதான் எங்களுடைய நோக்கம். நன்றி, வணக்கம்.